அன்பான அனைத்து உள்ளங்களையும் இந்த டெக் ஆஃப் டெக்னாலஜிக்கு வரவேற்கிறேன். கொள்ள நாட்களுக்கு பிறகு இந்த புது வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நான் என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா, டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணிட்டு வர ஒரு சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். இந்த சோஷியல் மீடியாவில் டேட்டா இல்லாட்டி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் இப்போ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமென்னு சொல்ல தெரியாதுன்னு சொல்லல, சரியா? இந்த சொல்லித்தர ட்ரிக்காக எல்லாரும் விளக்கப்புறேன் என்றால் டேட்டா இல்லாமலும் டிக்டாக்கை யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியே தீரணும், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் டிக்டாக் ஓப்பன் பண்ணிக்குவோம், ஓகேவா? டிக்டாக் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து அந்த கால் அடையாளம் அந்த சிம்பிள்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் டிக்டாக்குடைய செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் செட்டிங்ஸ் செஞ்சு வச்சுக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நாம் நாம் ஓப்பன் பண்ணோம்டா இப்படி தானே ஓப்பன் ஆகுமா, ஓகேவா? அதில் வந்து அப்படியே மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களாண்டா இந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்லைன் வீடியோஸ் வந்து ஒன்று, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி காட்டும். இதில் எத்தனை வீடியோ மேக்ஸிமம் வந்து நாம் 200 வீடியோஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். 50 வீடியோ 30 மினிட் வாட்ச் டைம், 30 நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்துக்கொள்ளணும். அதாவது அரை மணி நேரம் இல்லை, அந்த வீடியோஸில் டோட்டல் டைம் வாட்ச் டைம் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 27 MB 27 MB வந்து சார்ஜ். 100 வீடியோஸ் 150 அண்ட் 200 இதில் 3 எனக்கு தேவை. நான் கூடுதலாக பார்க்குறதுனா எனக்கு 200 வீடியோஸ். அதில் பார்த்தீங்கன்னா கன்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஓவர் வைஃபை ஒன்லி, ஏன்னா மொபைல் டேட்டாவில் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறதில்ல. இதை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு இப்படி தான், இதான் செட்டிங். இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சரியாக சக்ஸஸ் ஆகிடுச்சுண்டா அப்படி செய்யப்படலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய தீர்வு சொல்லுவேன். இந்த வீடியோவில் நான் சொன்னேன், இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஓகேவா? இது செஞ்சு பார்த்து உங்களுக்கு வந்து இது வந்து பிடிச்சிருந்துச்சு இல்லை உங்களுக்கு அது வந்துச்சுண்டா அதுக்காக மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒன்றும் நடக்க போதில்லை. எனக்கு வந்து என்ன கொஞ்சம் கவுண்ட் வரும், அவ்வளோதான். கூடிய சீக்கிரத்தில் ஒரு 100 ரீச் பண்ணணும். எல்லாம் சரி, சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்த வரீங்க ரொம்ப நன்றி. டாடா, பாய் பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.